அனைவருக்கும் வணக்கம். கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாங்க. ஏன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழமையான கோவில்களில் இன்றைக்கும் மிக பெரும் ஆச்சரியங்கள் இது எப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வியப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஆச்சரியங்களில் ஒன்று தாங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் உலகளாவிய மாற்றங்கள் அல்லது ஆபத்தை உணர்த்தக்கூடிய வகையிலான பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் ஒரு கால நிர்ணயம் இல்லாமல் வைக்கப்படும். அந்த பொருளால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய இந்த பொருளை குறித்து இன்னும் நிறைய தகவல்கள் பார்க்கலாம். அப்படி இந்த பொருள் ஆசீர்வதிக்கப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொருளால் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் சமுதாயத்தில் முக்கியமான நிகழ்வுகளை குறிப்பதாகவும் நம்பப்படுது. அதை பற்றியெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். குறிப்பிட்டு இன்னும் இப்போ அந்த பெட்டியில் என்ன பொருள் இருக்குது, இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் பிரச்சனைகளையும் பார்த்துட்ருக்கீங்களா? முக்கியமாக ஏதோ ஒரு தோஷம் எனக்கு இருக்கலாம், அதை நான் சரி செய்யும் மூலமாக கண்டிப்பாக என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குறிப்பாக ஒரு சில வீடுகளில் கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயமாக தான் இருக்கும். உட்காந்து பேசினாலே சரியாயிடும். ஆனால் அதற்கான ஒரு நேரம் கூட கொடுக்காம நமக்கு இருக்கிற கெட்ட நேரம் பெருசுப்படுத்தி கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரிவை ஏற்படுத்தும். அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை அனைத்தும் தீரும். நம்ம இப்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியில் ஒரு மண் கலசத்தில் கடல் தீர்த்தம் வைக்கப்பட்டது. அந்த கடல் தீர்த்தமானது ராமேஸ்வர கடல் தீர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தீர்த்தம் வைக்கப்பட்டது மூலமாக இயற்கை சீற்றம் அந்த நீரின் மூலமாக இயற்கை சீற்றங்கள் ஏதாவது வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் சுப நிகழ்வுகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இனிமே வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஏனென்றால் அது ஒரு தீர்த்தம், அதுவும் மண் கலசத்தில் வைக்கப்பட்டதால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தப்பட்டது. அதன் பிறகு இப்போ ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்குமே பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே நம்ம போகலாங்க. இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு அளித்து பேசக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கிடைப்பதை அதிகமாக இந்த நேரத்தில் உணர்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே போல் நீங்கள் அதிகமான பயணங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குடும்ப உறவுகளோடு இணைந்து ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். குடும்ப உறவுகளோடு இணைந்து அதிகமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அமைதியை கொண்டு வரும், மனநிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். தனிமையில் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் எதிர்பார்த்த திருப்பங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் படைப்பாற்றல் மிக்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். தங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வகையில் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வாங்க. உலகளவில் தன்னுடைய திறமைகளை நிரூபிப்பாங்க. வருமானத்தை பொறுத்தவரையில் போதுமான வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சிறுதொழில் முனைவோர் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. அறிமுகம் இல்லாத தொழில் முதலீடு செய்யாதீங்க. அறிமுகம் இல்லாத நபர்களோடு தொழில் போக்குவரத்து வைத்துக் கொள்வதும் கூடாது. தொழில் விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு எடுத்து வைக்கக்கூடிய அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே போல் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உத்தியோகத்தை பார்க்கும்போது ஆதரவான சூழ்நிலை அதிகமாக அமையும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த சுமைகள் எல்லாம் நீங்கி படிப்படியாக நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு போவீங்க. வியாபாரம் சார்ந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் சிறப்பாக நடக்கும். கணவன் மனைவி அனுசரித்து போவதால் குதூகலம் நிலவும். பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காக வருமானத்தை பெருக்க வேண்டிய நிலை இப்போ உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு புதிய முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றாகத்தான் இருக்குது. ஆனாலும் சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது. ஏற்ற இறக்கமான பலன்கள் கொண்டு வரக்கூடிய காலகட்டம். குறிப்பிட்டு உறவினர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத பெண்களிடம் நீங்கள் இடைவெளியை விட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான முயற்சிகள் செய்ய வேண்டியது இருக்கும். பண விஷயத்தில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களுடைய வேலைத்திறன் உயர்வாகவே இருக்கும். பதவி மாற்றம், ஊதிய உயர்வுக்கான வழி ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முயற்சிகள், திட்டங்களை நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுத்த வேண்டும். குடும்பத்தில் இருந்த மனக்குறைகள் நீங்கும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்கக்கூடிய, கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்கலாம். ஜோதிட ரீதியாக சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரும். குறிப்பிட்டு உங்களுக்கு வியாபார விஷயத்தில் முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம். தொழிலை அக்கறையாக கவனிக்க வேண்டியது நல்லது. வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் உயர்வுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிகமான பாடுபட வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கும். பண விஷயத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கிறதே ரொம்ப நல்லது. பெரியவர்களுடைய ஆதரவு இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குன்றக்குடி முருகன். குன்றக்குடி முருகனை நிச்சயமாக வழிபாடு செய்யுங்க. உங்களால் நேரில் போய் வழிபட முடியல அப்படின்னா கூட மனதார நினைத்து வழிபட்டு கொள்ளுங்க. தினமும் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்க. அதுவே உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவு வரக்கூடியதாகவும், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இவையெல்லாம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்படலாம். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் எல்லாமே விலகும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பண வரவை நீங்கள் அதிகரிக்கலாம். அதே போல் சலிப்பு இல்லாமல் பாடுபட வேண்டியது இருக்கும். கலைத்துறையினர் ஏற்றமான வாய்ப்புகளை பெற்று நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு அடைவாங்க. புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு இறங்கலாம். ஜோதிட ரீதியான பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும். வியாபார விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியவர்களுடைய அன்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லது. சிவன்மலை ஆண்டவரை வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போது தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய பெயரை 27 முறை சொல்லி வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளால் இந்த ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைந்தது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.